பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? எல்லாம் மகிழ்ச்சியாக வாழுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இதுக்கு மேலே நம்ம பாடத்துக்குள் நிறைய போகலாம். நம்ம பாடம் என்பது எப்படி அப்படின்னா உண்மை மார்க்கம். உண்மை மார்க்கம் என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உண்மை மார்க்கம் என்பது சுய உணர்வு. அறிவுக்கும் உணர்வுக்குமே கலந்து பேசலாம், நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? எந்த ஒரு கேள்வியும் கேட்டு சிந்திக்க வைக்கலாம். இப்போது என்னுடைய உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது சரியானதா? சரியானதில்லை. ஆனால் என்னுடைய உணர்வை சொல்லும் பொழுது அந்த உணர்வை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம்ல, அந்த உரிமை உங்களுக்கு உண்டு இல்லை. அதுதான் சுய உணர்வு, அதுதான் ஆதிநிலை. இது எதில் வரும்னா உணர்வில் வரும். அறிவுன்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அது யார் சொல்கிறதையும் கேட்கும், அது எதை சொன்னாலும் கேட்கும். ஆனால் உணர்வில் வச்சு செக் பண்ணிங்கன்னா தெளிவு கிடைக்கும், உண்மை கிடைக்கும். அறிவில் வச்சு செக் பண்ணிங்கன்னா குழப்பம் வரும், நிறைய பிரச்சனைலாம் வரும். அறிவுக்கிட்ட போய்ட்டால் பிரச்சனை வந்துடும், உணர்வுக்கிட்ட போகும்போது பிரச்சனைகளே வராது. புரியுங்களா? அப்போது வடக்கு தலை வைத்து படுக்கலாமா அப்படின்னு ஒன்று. இப்போது உணர்வு பிரகாரம் நீங்கள் எப்படி ஒன்றாலும் தலை வச்சுன்னு படுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வடக்கு தலை வச்சுன்னு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, புரியுதுங்களா? யாருக்கு சொல்கிறாங்க? அறிவின் பிரகாரம் செயல்படுறவங்களுக்கு சொல்கிறாங்க. 2 வயசு குழந்தைக்குது, 3 வயசு குழந்தைக்கெல்லாம் சொன்னால் கேட்குமா? கேட்கவே கேட்காது. புரியுதுங்களா? இங்கே தான் சுய உணர்வு உங்களுக்கு புரியும். கேட்கவே கேட்காது. அது எப்படி படுத்தாலும் தூங்கும். சரி, ஒரு குழந்தைய வடக்கு தலை வச்சுன்னு படுக்கக்கூடாதுன்ட்டாங்க. வேறு ஒரு பகுதியில் வச்சு குழந்தைய படுக்க வைக்கிறீங்க. அது ரவுண்டு வச்சு பாதராத்திரில் வடக்கு பக்கம் போய் தலை வச்சுன்னு படுத்துட்டா அதை உங்களால் சரி பண்ண முடியுமா? பார்த்தீங்களா? இதை உங்களுக்குள் கேள்வி கேட்டு இது சரியா தவறா, இல்லை அது சரி அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், தவறு அப்படின்னா நீங்கள் மாறிக்கலாம். நீங்கள் தான் கேள்வி கேட்டு இதில் மேம்படணும். நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன்.